بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு மறுமை வாழ்க்கையை ஒரு லட்சிய வாழ்க்கையாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அந்த லட்சிய வாழ்க்கைக்கு முன்னால் இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள், விளையாட்டுக்கள், வீண் கேளிக்கைகள் குறுக்கே வந்து நிற்கின்றனவோ அவற்றையெல்லாம் நாம் சுத்தமாக புறக்கணித்துவிட வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்று நம்முடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே மிக அதிகமான அளவிலே அவர்களை ஆக்கிரமித்து அலைக்கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் கிரிக்கெட் என்ற விளையாட்டாகும். இந்த விளையாட்டை, இது பற்றி உள்ள தீமையை ஏற்கனவே நான் உங்களிடத்தில் சொல்லியிருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்துவது மார்க்க அடிப்படையிலான கடமை. அதனால் இந்த வாரமும் அது தொடர்பான சில செய்திகளை, அது தொடர்பான தீமைகளை உங்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்க விரும்புகின்றேன். சமீபத்திலே ஆஸ்திரேலியாவிலே ஒரு விளையாட்டு நடந்தது. ட்ரையாங்கிள் சீரீஸ் முத்தரப்பு விளையாட்டு தொடர். இதுல இந்தியா 23 ஆண்டுகளுக்கு பிறகு வென்றிருக்கிறது. இந்த விளையாட்டு வீரர்களை நேற்றைய தினம் வரவேற்றார்கள். எல்லா தொலைக்காட்சிகளிலும், அரசு தொலைக்காட்சியை தவிர்த்து மீதி எல்லா தொலைக்காட்சிகளிலும் CNN, IBN, டைம்ஸ் நவ், அதுபோன்று NDTV, இது போன்ற இந்த ஆங்கில அலைவரிசைகளிலே அதிகமான அளவு இந்த விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்க முடிந்தது. எந்த அளவிற்கு என்றால் அவர்களுக்கு வரவேற்பு. சாம்பியன்ஸ் ரிட்டர்ன் ஹோம், வீரர்கள் நாட்டுக்கு திரும்புகிறார்களாம். வெல்கம் டு வாரியர்ஸ், போராளிகளுக்கு வரவேற்பு. பெரிய சாதனை, நாட்டில் பெரிய ஒரு சாதனையை இவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி இப்படிப்பட்ட அமோக வரவேற்பு. எல்லா சேனல்களும் தொடர்ந்து இந்த காட்சிகள் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதிலும் நேர்முகம் என்றால் அதற்கு எவ்வளவு பணம் செலவாகும் என்றால் நம்மால் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. NTVயிலே சில குறிப்பிட்ட நேரங்களிலே மார்க்க நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதற்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கின்றது என்பது இந்த ஜமாஅத்தில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு தெரியும். அவ்வளவு பொருளாதாரம் தொலைக்காட்சிக்கு என்று தேவைப்படும். இந்த தொலைக்காட்சிகளில் தான் இப்படி நேர்முகத்தை காட்டி அவர்களை பெரிய வீர புருஷர்கள் போன்று, அவதாரங்கள் போன்று காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நானும் பார்க்கிறேன். அதாவது நம்முடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே அந்த வரவேற்பும், அவர்களை அங்குலமாக படம் எடுத்தல். அவர்கள் விமானத்தில் ஏறினால் விமானத்தில் உள்ள இருக்கையில உட்காரும் பொழுது அந்த காட்சி, அவர்கள் இறங்குகின்ற அந்த காட்சி, அவர்கள் இப்பொழுது பாம்பேயிலே வந்து மும்பையிலே இறங்கிவிட்டார்கள், அவர்கள் இன்னும் ஹோட்டலுக்கு செல்கின்றார்கள் என்று அந்த கேமரா அப்படியே தொடர்ந்து அவர்களை காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த அளவிற்கு இந்த காட்சிகள், இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் அதிலே மாட்டி விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுகின்றது. அதனால்தான் இதை உங்களுக்கு மத்தியிலே நான் எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன்.
இதில் உள்ள தீமைகளை உங்களுக்கு மத்தியிலே தொட்டு காட்ட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, இந்த கிரிக்கெட் என்பது இருக்கின்றதே, அதுல நாம் முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டும். உலகத்தில் பல விளையாட்டுகள் இருக்கின்றன. அந்த விளையாட்டுகள் எல்லாம் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அதனுடைய உச்சகட்டம் எல்லாம் முடிந்து போய்விடும். ஃபுட்பால் எடுத்துக்கங்க, பேட்மிண்டன் எடுத்துக்கங்க, அதே போல வாலிபால் எடுத்துக்கங்க. எந்த விளையாட்டுகளாக இருந்தாலும் இந்த கிரிக்கெட்டை தவிர்த்து வேறு எந்த விளையாட்டுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரிதான் 2 மணி நேரங்களிலே 3 மணி நேரங்களில் முடிந்துவிடக்கூடிய ஒரு விளையாட்டு. இது மட்டும் ஒரு நாளில் கால் பகுதியை 24 மணி நேரத்தில் 8 மணி நேரத்தை அபகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டுல அந்த விளையாட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும் தங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கவில்லை, அதை பார்க்கின்றார்களே. பெர்னாட் ஷா சொன்னார்கள் என்று சொல்வார்கள், 11 முட்டாள்கள் விளையாடுகின்றார்கள், 11,000 முட்டாள்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. ஆனால் இன்றைக்கு 11 முட்டாள்கள் விளையாடுகின்றார்கள், 11,000 கோடி என்று. 11 கோடி அல்லது அந்த கோடிகளை எவ்வளவு நாளும் நாம் பிரித்துக் கொள்ளலாம். அவ்வளவு மக்கள் உட்கார்ந்து இன்றைக்கு அந்த கிரிக்கெட்டை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிரிக்கெட்ல தங்களுடைய நேரத்தை அவர்கள் வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே காலத்தின் மீது சத்தியம் விட்டு சொல்கின்றான், வல்லாசிர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலேயே இருக்கின்றான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்லமல் செய்து வதவாஸவு பில் ஹக்கி வதவாஸவு பிஸ் ஸப்ர், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் அறிவுரை போதித்து அறிவுரை செய்து அதனால் ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமையை மேற்கொள்ளும்படி யார் தங்களுக்கு மத்தியிலே அறிவுரை செய்து கொள்கின்றார்களோ இவர்களை தவிர்த்து மீது மனித குலம் அனைத்துமே நஷ்டத்தில் இருக்கின்றது என்று காலத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான். காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே. காலம் என்பது உயிரை போன்றது. போன உயிர் எப்படி திரும்ப வராதோ அதை போன்றுதான் போன ஒரு நிமிடம் திரும்ப வராது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு இந்த செய்தியை சமுதாயத்திற்கு சொல்கின்றான். மறுமையிலே நரகத்தில் கிடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் புலம்புவான். அவர்கள் நரகத்தில் புலம்புவார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா, எங்களை இந்த நரகத்தில் இருந்து நீ வெளியாக்கிவிடு, நாமல் சாலிஹன், நாங்கள் நல்லமல்கள் செய்கின்றோம், கைரல்லதி குன்னா நாமல், நாங்கள் இந்த உலகத்தில் என்ன அமல்கள் ஏற்கனவே வீணா போன அமல்கள் செய்து கொண்டிருந்தோமோ அதையெல்லாம் மாற்றிவிட்டு நாங்கள் நல்லமல் செய்கின்றோம் என்று மறுமையிலே புலம்புவார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ரப்பனா அக்ரிஜ்னா, எங்களை வெளியாக்கி விடு, இன்னுதனா இன்னா வாலிமோன், நாங்கள் திரும்பவும் உலகத்திற்கு சென்று பாவம் இழப்புமையானால் தவறு செய்வோம் என்றால் பழைய பாதிக்கே நாங்கள் திரும்புவோம் என்றால் நாங்கள் பாவிகள், எங்களை திருப்பி விடுங்கள், திருப்பி விடு என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போதான் அல்லாஹ் தஆலா அவர் இடத்துல திரும்ப கேட்கிறான், அவலம் அம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், உங்களுக்கு நாம் வாழ்நாளை நீட்டி தரவில்லையா? சிந்திக்கக்கூடிய ஒருவன் சிந்திக்கக்கூடிய அளவிற்குள்ள அவகாசத்தை நான் தரவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்போ அல்லாஹ் தஆலா மேலும் கேட்பான், ஜாஅக்குமுன் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்போ மறுமையில இப்படி என்ன உலகத்திற்கு திரும்ப அனுப்பு என்று இவன் கேட்பான். நாங்கள் இந்த உலகத்துல விட்ட அமல போய் மீண்டும் செய்துவிட்டு வருகின்றோம் என்று. அப்படி அந்த உயர்ந்த நேரத்தை இந்த விளையாட்டில் போய் கழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. நேரத்தை இப்படி வீணடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவே செய்யாது. அதை ஒரு முஸ்லிம் எந்த ஒரு கட்டத்திலையும் செய்ய கூடாது. தௌஹீத் ஜமாத்தில் உள்ள நம்முடைய ஜமாத்தில் உள்ள உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள் இந்த விளையாட்டு பக்கம் போகக்கூடாது. அந்த விளையாட்டை பற்றி என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். ஆரம்பத்திலேயே இந்த கிரிக்கெட் மட்டையை தூக்க ஆரம்பித்து விட்டால் வீட்டில் உள்ளவர்கள் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்யணும். இந்த விளையாட்டு விளையாடாத, இது கிறுக்கு விளையாட்டு, இது மனிதனை கெடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. அதிலையும் மற்ற விளையாட்டுகளை எடுத்து பார்க்கும் போது உடற்பயிற்சியில அது என்னவென்று நான் பின்னால் சொல்கின்றேன். உடற்பயிற்சிக்கு என்று உள்ள அம்சங்கள் அந்த விளையாட்டுகளிலே அடங்கியிருக்கின்றன. இதுல அதுவும் கிடையாது. ஒரு 2 பேர் மட்டும் ஒருது மட்டும்தான் அந்த பாலை எடுக்கிறதுக்கு ஓடுறான்.
மீதி எல்லாமே அந்த மட்டையை வச்சுக்கிட்டு அங்கேயே சுத்தி நிற்கிறாங்க. இது ஒரு விளையாட்டு என்று உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இதுல அந்த விளையாட்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களும் அது போன்று பார்வையாளர்களும் தங்களுடைய நேரத்தை சமமாக வீணாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044215215226. அதுல விளையாடுகின்றவனாவது ஏதாவது சம்பாதிக்கிறான் பாருங்க. நேற்று அந்த வரவேற்பு கொடுக்கிறாங்க, யார் வந்து நிற்கிறான்? நாட்டினுடைய உணவு அமைச்சர், மத்திய உணவு அமைச்சர் சரத் பவார் வாய் இழுத்துக்கிட்டு இருக்கு, அவர் வந்து நிற்கிறார். அதுபோன்று அருண் ஜேட்லி பிஜேபியில முக்கியமான ஒரு தலைவர், அழகான ஆங்கில பேச்சாளர், அவர் வந்து நிற்கிறார். எல்லாரும் வரவேற்பு, ஒரு இந்தி பாட்டு ஒன்று போடுகின்றான். எல்லாருக்கும் ஆட்டம் தான். அப்படியே நம்மளும் பார்த்துட்டு இருக்காலும் நம்மளும் எழுந்துச்சு ஆடம் போல இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்ப எந்த அளவு இருக்கு அதனுடைய அம்சம் அடங்கியிருக்கிறது. 58 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு ஆளுக்கும் செக்கு கொடுத்துட்டு இருக்கான். எந்த நாட்டில் இது வரைக்கும் அவங்க சென்ற ஆண்டு வரைக்கும் தற்கொலை செய்தவர்கள் விவசாயிகளுடைய எண்ணிக்கை. விவசாயிகள் என்றால் யாரு? அவங்க நம்மகிட்ட சொல்றாங்க, விவசாயிகள் நாங்கள் சேற்றில் இறங்கினால்தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த விவசாய கூட்டம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றது. கடனுடைய பாதிப்பினால் கடன் அதிகரித்து போய் வட்டியில் அவர்களுடைய நிலமெல்லாம் மூழ்குவதன் காரணத்தினால இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது என்று தற்கொலை செய்து கொண்டு சாகின்றான். அது பல ஆயிரக்கணக்கில் 10,000 20,000 தாண்டி 70,000 அளவில் அந்த எண்ணிக்கை கூடி போயிருக்குது. அந்த நாட்டில் 58 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு ஆளுக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாடாளுமன்றத்தில் பிரதம அமைச்சர் எழுந்திருக்க நம்முடைய நாடு வெற்றி பெற்று இருக்கிறது. அவர் பாராட்டு தெரிவிக்கிறார். அதாவது நாட்டினுடைய ஜனாதிபதி அவங்களுடைய பங்குக்கு பாராட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. எல்லாம் இந்த தீவட்டி தடியன்களுக்கு இவ்வளவு பெரிய வாழ்த்துக்கள். அதுல அவனும் போடக்கூடிய அந்த டிரெஸ் மாதிரியும் அவர் மாதிரியா வாயில வந்து சூஞ்சம் போட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறது. இதை பார்த்து இவன் அப்படி இம்ப்ரெஷன் ஆகிறான். இவனும் எங்க பார்த்தாலும் இந்த சூஞ்சத்தை போட்டு ரோட்ல தட்டி விட்டு அது செருப்புலையும் அப்படி இருக்கு, காலையும் அப்படி இருக்கு. அந்த அப்படியே தாக்கம் அதை அப்படியே இமிட்டேட் பண்ணணும் என்று இவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த விளையாட்டு வீரர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பும் செலவும் எந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குது? விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு சாகின்றார்களே அந்த நாட்டில். இதுல நம்மை நாம இழந்துவிடக் கூடாது. குறிப்பாக இளைஞர்கள் இந்த வலையில் விழுந்துவிடக் கூடாது. மறுமையில அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய கேள்விகள்ல 4 விஷயங்களை கேட்கிற அந்த 4ஐயும் முழுமையாக நான் சொல்லவில்லை. அதுல ஒன்று அவனுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் தஆலா அதை எப்படி அவன் செலவழித்தான், வாழ்நாள இந்த உலகத்தில் அவன் சீமா அஃப்னாஹு அந்த வாழ்நாளை உலகத்தில் அவன் எப்படி கழித்தான் என்று மறுமையில கேட்கப்படும்.
அப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் சுவனத்தில் நுழைய முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதியிலே இடம்பெறுகின்றது. அதனால நேரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி நேரம் பாழடிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டு. அடுத்தது பார்க்கிறோம், இந்த விளையாட்டுல அல்லாஹ் தஆலா மதுவையும் சூதையும் பற்றி சொல்லும் போது சில அம்சங்களை அதில் குறிப்பிடுகின்றான். இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிய பைனக்குமுல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில விரோதத்தையும் குரோதத்தையும் பகைமையும் தான் ஏற்படுத்த விரும்புகின்றான் என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வயசுத்துக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை தடுப்பதற்கு விரும்புகின்றான். வஅனிஸ்ஸலா, தொழுகை நீங்கள் மறக்கடிக்கக்கூடிய அந்த காரியத்தையும் அவன் இந்த மது சூதுவின் மூலமாக அவன் ஏற்படுத்துகின்றான். நீங்கள் இதை விட்டு விலகிக் கொள்ள மாட்டீர்களா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இதுவெல்லாம் இன்றைக்கு இந்த கிரிக்கெட்ல இருக்கு. பாகிஸ்தான் என்னை ஜெயித்து விட்டது என்றால் நம்ம பாய்களுக்கு தாங்க முடியல. வெளிய போடு, என்ன பாகிஸ்தான் என்ன அவனுக்கும் நம்ம அவன் என்ன பாகிஸ்தான் அடிப்படையில, அதுவும் எந்த நாட்டில் நம்முடைய தேசபக்தியை, இந்த நாட்டினுடைய விசுவாசத்தை ஒரு கூட்டம் இன்றைக்கும் சந்தேகிச்சுட்டு இருக்கிறான். பாருங்க பாய், பாகிஸ்தான் வந்த உடனே உங்க பாயருடைய சந்தோஷத்தை பார்க்க முடியல அப்படிங்கிறான். இது என்ன? இந்த கிரிக்கெட்ல வெற்றி பெற்றால் என்ன, இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? மார்க் அடிப்படையில் என்ன கிடைக்குது? உலக அடிப்படையில் என்ன கிடைக்குது? உலக அடிப்படையில் பழமை தான் இன்றைக்கு நாம சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அதை பார்த்து விட்டு சந்தோஷம் கை தட்டுறது. அப்ப அவன் நம்மளை சந்தேகிக்க மாட்டானா? ஒரு ரூம்ல ஒன்னா இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் நாம் இந்தியாவில் உள்ள ஆட்கள் தான் வெளிநாட்டில் ஒன்னா உட்கார்ந்துருக்கான், அது இந்தியாவில் உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது ஜெயிச்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தோத்துருச்சா சந்தோஷம் முடிய, என்னப்பா இது எந்த அடிப்படையில் உள்ளது? இது ஈமானிய அடிப்படையில் உள்ளதா? அவன் ஈமானுடைய அடிப்படையில் அவன் இருக்கிறானா? கிடையாது. அப்ப இது மாதிரியான அடிப்படை இன்றைக்கு இந்த கிரிக்கெட் இந்த நாட்டில் நமக்கு மத்தியில ஒரு பகைமையை உருவாக்கு. பாகிஸ்தான் டீம் இந்தியாவிற்கு வரக்கூடாது. உடனே மகாராஷ்டிரத்தினுடைய தலைவர் சிங்கம் பால் தாக்கரே அவர் கரிசிக்கிறார், பாகிஸ்தான் அணியினர் இங்கு வரக்கூடாது. என்ன இதுல என்ன அடங்கி இருக்குது? இப்படி மக்களுக்கு மத்தியில பகைமையை இந்த விளையாட்டை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அடுத்து பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா இந்த சூதுவிலையும் மதுவிலையும் சொல்லக்கூடிய அந்த அம்சங்கள் எல்லாம் இதுல ஈடுபட்டிருக்குது. இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், வயசுத்துக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் இது தடுத்து விடுகின்றது. என்ன விளையாடிக்கிட்டு இருக்கான்? 8 மணி நேரம் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். இந்த 8 மணி நேரத்தில் இதுல முஸ்லிம் இவங்க இர்ஃபான் பத்தான் ரொம்ப சந்தோஷம். என்னடா இர்ஃபான் பத்தான்? அசாருத்தீன் அவன் தாயத்துக்கு விட்டு அடைஞ்சிக்கிட்டு இருந்தான். யாரு? அசாருத்தீன் இருக்கான தௌஹீதவாதிகளும் அவங்கள பார்த்து ரசிக்கிறாங்களே, அதுதான் வெட்கக்கேடு. மண் அல்லக்க தமிமத்தன் பக்கத்து அஷரக்க, யார் தாயத்தை தொங்க போடுறானோ அவன் இணை வைத்து விட்டார். இவனை பார்த்து உனக்கு என்ன ரசிப்போ? இங்க எத்தனை பேரை பழக்கிட்டு இருக்கோம், இவன் சிறுக்கு வைக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எத்தனை பேரை பார்த்து முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறோம். பாதி நீ அல்லாஹ்வுக்கு என்ன வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இவன் தாயத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கான். அசாதுத்தீன் களத்தில் போட்டுட்டாரு. இம்ரான் கான் அது சொல்றதே பார்க்கணும் அந்த பேரை. இப்படி இப்ப உள்ள எனக்கு கடந்த காலத்தில் உள்ள ஆட்கள் தான் எனக்கு எப்போதும் விளையாட்டு விளங்க வேண்டிய சமீபத்தில் தான் கேட்டுக்கிட்டேன். இது என்ன நடக்குது? விக்கெட்டுங்கிறான், ஓவருங்கிறான். ஒரு என்ன விளையாட்டு சில ஆங்கில வார்த்தைகளை தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த விளையாட்டை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட வேண்டியது இருக்குது. அவன் இதுல போய் ஈடுபட்டு அவர் எல்லாருமே, அதாவது கொஞ்சம் வயசான ஆளு நினைக்கிறான், அவரும் பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சா அட சாவு போற மாதிரி இருக்கான். அவனுக்கு இந்த கிரிக்கெட்ல ரசனை. தொழுது முடிச்ச உடனே என்ன ஸ்கோர் என்ன? என்னடா இது? தொழுது முடிச்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும்னா என்ன, இந்தியா எத்தனை வந்திருக்குது, இந்தியா எத்தனை வந்திருக்குது இப்படி கேட்கறான்னா நம்மள்ட்ட கேட்டா சிவப்புல ஒரு உப்பு எழுதணும். என்ன நிலைமைன்னு பாத்துக்கணும். அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான முஸ்லிம்ங்கிறவன் ஜும்மா நடந்துகிட்டு இருக்குது, அந்த ஜும்மாவை புறக்கணிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை சொல்றானே, இந்த வார குர்ஆன் கிளாஸ்ல தான் நம்மள பல அதிகமான ஆட்கள் அந்த குர்ஆன் கிளாஸ்ல உட்கார மாட்டோம். யாரோ இழிச்ச வாயர்கள், ஏமாளிகள், பேர உட்காரக்கூடிய ஒரு குர்ஆன் கிளாஸ் நம்ம வழங்கி வச்சுட்டு இருக்கிறோம். அந்த குர்ஆன் கிளாஸ்ல தான் சொல்லப்பட்டுச்சு. என்ன சொல்லப்பட்டுச்சு? ஒரு கூட்டம், ஒரு கிராமம், கடற்கரை அருகில் வசிக்கக்கூடிய ஒரு கூட்டம், அதை பற்றி நீங்கள் கேளுங்க. வசல்குமானில் கரியத்தில்லத்தி என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்துல அந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு புனித நாள், மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. போறாங்க.
ஃபலம்மா அத்தவு அம்மா நுகு அணுகு, தடுக்கப்பட்ட காரியத்தை விட்டும் அவர்கள் மீறி சென்றபோது குல்நாலகும் கூனு கிரதத்தன் காசியின், நீங்கள் குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று கட்டளையிட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்ப ஒரு ஜும்ஆங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அந்த நாள்ல இதா நூதியல் இஸ்லாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸாவு இலா திக்ரில்லாஹ், ஜும்ஆ நாள்ல அழைப்பு கொடுக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய அந்த திக்ரின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அழைப்பு இருக்குது. இந்த அந்த நடமாடும் அந்த பெண்கள் இதெல்லாம் காதல் விழாம விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அது என்ன, அல்லாஹ்வுடைய இந்த திக்ரை தடுக்குது, அந்த கட்டத்திலேயே தடுக்குது. அதுக்கு இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான, இவன் என்ன வரத்து இந்த நைட்ல பூரா தூண்டுறது கிடையாது. இதுல பரீட்சை நடக்கக்கூடிய அந்த கட்டம், பரீட்சைக்கு எந்த பயன் படிக்க மாட்டாங்க, எப்படி பாஸ் ஆகும்? இன்ஜினியரிங் படிச்சு வச்சிருக்காங்க, டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கிறாங்க, இவெல்லாம் அது படிக்காம அந்த கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான், நேரத்தை அதிலேயே கழித்துக் கொண்டிருக்கின்றான். எவ்வளவு மோசமான விளையாட்டுன்னு பார்க்கிறீர்களா? உலக காரியத்துல நன்மையும் அது தடுக்கின்றது, அல்லாஹ்வுடைய சிந்தனையும் தடுக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விளையாட்டில் ரிஜாலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமின்கள் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன், இவர்கள் எப்படிப்பட்ட மூமின்கள் என்றால் வியாபாரம் அவர்களை தடுத்து விடாது, வலா பைஉன் வணிகம் அவர்களை தடுத்து விடாது, அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇ ஸகாத், அல்லாஹ்வை நினைக்கிறது, தொழுகை நிலைநாட்டுறது, ஜகாத்தை கொடுக்கிறது விட்டும் இந்த வியாபாரம் அவர்களை தடுத்து விடாது அப்படிங்கிறான். யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்கள் நடுநடுங்கக்கூடிய அந்த நாளை நினைத்து அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா பண்பு சொல்றான். இந்த தன்மையை விட்டு அதை பார்த்து விட்டு தொழுகை இல்ல, ஜமாத் இல்ல, என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த 2 மணி நேரத்தில் முடிஞ்சிரும் இல்ல, 6 மணி வரைக்கும் அசர் தொழலாம் இல்ல, ஷார்ஜா கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்குது, அதை முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறான். ஜமாத்து போயிருந்தோம், எவ்வளவு பெரிய நன்மையோ இது இழக்க செய்கின்றது என்று பாருங்கள். அப்ப இது அல்லாஹ்வுடைய சிந்தனையை தடுக்கின்றது. அனிசலா, தொழுகை விட்டும் இது தடுத்து விடுகின்றது. அந்த நேரத்தில் அல்லாஹ் நினைக்கிறது. அதற்கடுத்து இவன் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், அதையும் தடுத்து விடுகின்றது. இப்படிப்பட்ட இந்த காரியங்களை மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய இந்த விளையாட்டை ஒரு மூமின் செய்ய முடியுமா? இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருபோதும் எந்த ஒரு முஸ்லிமும் இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது. தௌஹீத்வாதிகள் இந்த விளையாட்டை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அதன் பக்கம் எந்த இளைஞரும் நெருங்கினாலும் அவனை கூப்பிட்டு வசியத்து பண்ணுங்க. வசியத்துனா என்ன? அறிவுரை. எந்த விளையாட்டும் விளையாடு, இந்த கிறுக்கு விளையாட்டை விளையாடு. ஏன்னா மற்ற விளையாட்டுகள்ல பாருங்க, உடல் ரீதியான ஃபுட்பால்னா அவ்வளவு ஓட்டம் இருக்கு, அதே போல பேட்மிண்டன், அதே போல வாலிபால், இதெல்லாம் மனிதனுக்கு ஒரு விளையாட்டு தேவை. ஏன்னா இன்றைக்கு கடந்த காலத்துல மனிதன் வயல்ல போய் உழுதான், சைக்கிள் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தான். அதற்கடுத்து உடல் ரீதியான உழைப்புகள் என்னென்ன இருந்துச்சோ அத்தனையும் செய்தாங்க. ஆண்களும் செய்தாங்க, பெண்களும் செய்தாங்க. ஆண்களுக்கும் விளையாட்டு தேவை, பெண்களுக்கும் விளையாட்டு தேவை. ஆனா பெண்களுக்கு நீங்க எங்கேயாவது விளையாட்டு வச்சுன்னு வைங்க, இவன் விளையாட மாட்டான், இவன் அங்க வந்து நின்றுக்குவான். அதுக்குண்டான அடிப்படையில அவங்களுக்கு எந்த உடற்பயிற்சிக்குன்னு சொல்லி மற்ற ஆண்கள் வராத போய் அந்த மாதிரியான தடுக்கப்பட்ட அந்த பகுதிகளில் இருந்தா அவங்க விளையாடிக்கலாம். இந்த காலத்துல உடல் உழைப்பு தேவை. என்ன, கடந்த காலத்துல அரிசி இருக்குது, நெல் குத்துறது இருக்க, அது உரல்ல வச்சு குத்திட்டு இருந்தாங்க. நம்ம வீடுகள்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்ம வீட்டில் மட்டும் ஒரு பகுதியில கல்ல போட்டு பதிச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த உரலை இடிக்கிறதுக்காக வேண்டி உரலை வச்சு குத்துனாங்க.
அடுத்து அம்மி அரைச்சாங்க, மாவு ஆட்டுனாங்க. இது எல்லாத்துக்கும் சுத்தியை தட்டுறாங்க, அப்படியே எல்லாம் ஆடுது. இவங்க ஆடுனது போவ, இவங்க ஓடுனது போவ, சுத்தியை தட்டுறாங்க, இப்ப ஆடுது. இப்ப ஆடுறது ஓடுறது எல்லாம் போனோம்னா ஒவ்வொரு தாய்மாரும் உடல் கூடி போய் இருக்கிறாங்க, நடக்க முடியல, மூச்சு திணறுங்க, திணறதான் செய்யும். இப்படி வேலை செய்யாம இருந்தா அப்ப இன்றைக்கு மனிதனுடைய இந்த வேலையை என்ன ஆயிப்போச்சுன்னா சுத்தமா உடல் உழைப்பு இல்லை. அப்போ கண்டிப்பா ஒரு நாளைக்கு காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் உடல் அப்படி மருத்துவர்களே சொல்றாங்க, என்ன சுகர் இருக்குதா, கொலஸ்ட்ரால் இருக்குதா, நீ வாக்கிங் போங்க, ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் உடல் வெப்பமாகி வேர்வை வரணும், வந்தா தான் உடல் சுகாதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றான். தேவைதான். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா வாழ்க்கையே விளையாட்டா போச்சு. வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட அம்சம் விளையாட்டுங்கிறது போக 1 மணி நேரம் அப்படிங்கிறது போக எல்லாமே வாழ்க்கை அனைத்துமே விளையாட்டுங்கிற அளவில் ஆகிப்போச்சு. இப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக உடல் உழைப்பு தரக்கூடிய அந்த விளையாட்டுகளை நாம விளையாட வேண்டும். அது என்ன, ஒரு நாளைக்கு காலையில நாம கூட இந்த மாதத்துல சொல்லிட்டு இருக்கோம், நம்ம அந்த பெருநாள் தொடக்கூடிய அந்த இடத்துல போய் இளைஞர்கள் விளையாடுங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். ஒரு 10 நாளைக்கு விளையாடுறானோ அதுக்கடுத்து ஒவ்வொரு ஆளுக்கும் தப்லீக் மாதிரி கஷ்டம் போய் கூட வேண்டும், வாலிபால் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்லீக்காரனை கண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுறான்ல. நம்ம ஊர்ல இப்ப நடந்த சமயத்துல தப்லீக்காரனை கண்டு ஓடி ரசச்சட்டியில போய் விழுந்து காயமாயி மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த மாதிரி இப்ப நம்ம சுகு தொகுத்து விளையாட வாங்கப்பா அப்படின்னு சொன்னா ஆளுக்கால் அங்கங்க இந்த பக்கம் ஓடுறாங்க. என்ன இது விளையாட சொல்லக்கூடிய விளையாட்டை விளையாட மாட்டேங்கிறானோ, இது மையத்து மாதிரி நிக்கிறானோ, 2 ஒருத்த மட்டும் என்ன செய்யறானா திடீர்னு ஓடுறான், அது பந்தை வச்சுட்டு அதே மாதிரி நம்ம பிள்ளைய எப்படி கேட்கிறோம். அந்த மாதிரி என்ன விளையாட்டுப்பா இது? அப்ப இது ஏதாவது இந்த விளையாட்டுல இவ்வளவு ஒரு தாக்கம் அவனுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது, ரொம்ப மோசமான ஒரு விளைவை இது தரும். அதனாலதான் இதை நாம எச்சரிக்க வேண்டியிருக்கு. அவ்வளவு மோசமான ஒரு விளையாட்டு. இதுல 2 பேர் தான் ஓடுறான், மீதி எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா மற்ற விளையாட்டுக்கு அப்படி கிடையாது. சவுதியை பொறுத்தவரை அங்கு உச்சகட்டமாகி போச்சு, அதையும் நம்ம வரவேற்க முடியாது. ஃபுட்பால் அது மாதிரி நாமளும் என்ன சொன்னா நாம தௌஹீத் ஜமாஅத்துல இந்த ஃபுட்பால் கொண்டு வரணும், எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த விளையாட்டை இதை தவிர்த்து ஆன்டி கிரிக்கெட் கேம்பெயின் என்று ஒன்று நடத்தினா கூட நல்லதுதான். கிரிக்கெட் எதிர்ப்பு பிரச்சாரம் அது வைக்கணும். அவ்வளவு மோசங்க, அதுல அவ்வளவு மோசமான அடிப்படையில அந்த அநாகரிகங்கள் ஆபாசங்கள்லாம் அதுல ஏற்பட்டு இருக்குது. என்ன, ஒரு பொம்பளை உட்கார்ந்து இருக்குது, ரசிக்குது, அதை பார்த்து இவன் கேமராமேன் அந்த பக்கம் திருப்பியாரு, அந்த பக்கம் திருப்பிட்டு அவன் அந்த விளையாட்டு வீரர் அவர் முத்தம் கொடுக்கிற பறக்கிற முத்தமா இருக்கு, செருப்பால் அடிக்க வேண்டாம் இவங்கள. அப்ப என்ன இது, அவ்வளவு மோசமான அம்சங்களும் இந்த கிரிக்கெட்ல அடங்கியிருக்கு. இந்த விளையாட்டு இதனாலேயே இது துடைக்கப்பட வேண்டும், இது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விளையாட்டு. உடற்பயிற்சி, உடலுக்கு வேர்வை என்று தேவைதான். ஆனா இது மாதிரியான விளையாட்டுகளை மாட்டிக்கிறக்கூடாது. மற்ற விளையாட்டுகளை நாம கண்டிப்பாக அறிமுகப்படுத்தி மற்றவர்களும் இன்றைக்கு எல்லாருமே சொல்றாங்க, அந்த கிரிக்கெட்டுக்கும் மற்ற விளையாட்டுகளை விட இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றவங்களும் பேசுறாங்க, ஆனா வெளிப்படையா பேச மாட்டாங்க. பேசினா அவனை உட்கார வச்சிருவாங்க ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அவன் பயந்துட்டு இருக்கிறான். இந்த கிரிக்கெட்டுக்கு அவ்வளவு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கான். இதை நாம தான் எடுத்து சொல்ல முடியுங்கிற அடிப்படையில இந்த விளையாட்டில் உள்ள அந்த தீமையை நாம இன்றைக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த விளையாட்டு ஒரு உடற்பயிற்சி அடிப்படையிலும் பயன் தராத ஒரு விளையாட்டு. அடுத்தது, இந்த விளையாட்டில் உள்ள முக்கியமான தீமைகள்ல உள்ளது என்னவென்றால், இப்போ அதுல சூதாட்டமும் ஏற்பட்டு போச்சு. மேட்ச் பிக்சிங் வச்சு வேணுக்குன்னு தோத்து அதுல சூதாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொடுமையை நம்ம பார்க்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை முஸ்லிம்கள் பார்க்கிறதையும் தவிர்க்கணும். எல்லா டிவி சேனல்களும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்கிறதுனால அதை நாம போய் அதற்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில், அதற்கு நாம அதுல ஒரு ஈடுபாடு காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் நாம அதுல கவனம் செலுத்தக்கூடாது. சுத்தமாக அந்த விளையாட்டை நாம் ஓய்த்து கட்ட வேண்டும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய வணக்கத்தை பற்றி ஒரு 3 பேர்கள் வந்து கேட்கிறாங்க. கேட்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அவன் அங்க வந்து இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் எல்லாம் இனிமே நான் இரவெல்லாம் நான் தொழ போறேன், என்ன மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் தொழுறாங்க. இன்னொரு ஆள் சொல்றாரு நான் பகலெல்லாம் நோன்பு பிடிக்க போறேன். இன்னொரு 3வது ஆள் சொல்றேன் நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் காதுல விழுந்துச்சு. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜி அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளியில வந்து பேசிட்டு இருந்த நீங்க தானே? ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப மரியாதை கிடைக்கும் நினைச்சுட்டாங்க. நீங்க தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அம்மா வல்லாஹி இன்னில அக்ஷாக்கும் இல்லா, நான் அல்லாஹ்வை ரொம்ப ரொம்ப பயப்படுறேன். வாத்துக்காக்கும் இல்லா, உங்கள் அல்லாஹ்வை ரொம்ப அஞ்சக்கூடியவன் நான் தான். நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இரவில் நான் நோன்பு பிடிக்கிறேன், நோன்பை விட்டும் கொள்கின்றேன். இரவில் நான் தொழவும் செய்கின்றேன், தூங்கவும் செய்கின்றேன். நான் திருமணமும் முடிக்கின்றேன். பொமன் ரதிபான் சுன்னத்தி பலைசவன், யார் என்னுடைய இந்த நடைமுறையை எவன் வெறுக்கிறானோ விடுறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை அப்படின்ட்டான். அவன் வணக்கத்திலேயே இப்படி ஒரு வணக்கத்திலே இப்படி நான் வாழ்நாள் முழுவதும் நோன்பு பிடிக்க போறான் அப்படிங்கிறாங்க. அதுல வரம்பு மீறினதையே ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்கன்னா இப்ப அவங்க இருக்கிறாங்கன்னு வைங்க, என்ன நடக்கும், இவர்களை மிக கடுமையான முறையில கண்டிச்சுப்பாங்க. இந்த கிரிக்கெட்ல அவ்வளவு நேரத்தை போய்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு மோசமான அளவுல இந்த மனிதர்கள் அதுல ஈடுபட்டு போயிருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு தீமையை உடைச்சு ஆக வேண்டும். அதனால அதை எப்படி உடைக்கிறது? நாம தான் நம்ம ஊர்ல இருந்தாலும் இந்த விளையாட்டை நாம இது தெருக்குறோம் மீட்டிங் போட்டு சொல்லலாம், இந்த கிரிக்கெட் விளையாடுறப்பா என்று அந்த அளவிற்கு இதை நாம் தடுத்து விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விளையாட்டு. அடுத்தது பாருங்க, இன்றைக்கு ஒலிம்பிக்ல வந்து இந்த விளையாட்டு இடம் பிடிக்கிறது. 58 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, இந்த விளையாட்டு அதுல இடம் பிடிச்சிருக்குதா? கிடையாது. தெரியும் இது யாரு, ஜப்பான்ல இது கிடையாது. இப்படி எவனாலும் சோம்பேறித்தனமா இப்படி உட்கார்ந்து பாக்குறவனையும் பார்க்க முடியாது, இப்படி சோம்பேறித்தனமா விளையாடுறவனையும் ஜப்பான்ல பார்த்துட்டு முடியாது. சைனாவுல கிடையாது, அமெரிக்காவுல கிடையாது, இந்தியாவுல மட்டும் விளையாடிக்கிட்டு இருக்கான். ஏன்? இது ஒரு வீர விளையாட்டுங்கிற அடிப்படையில் இது வர்றது கிடையாது. வீர விளையாட்டு இருக்குது, அது ரசூலுல்லாஹ்வும் ஊக்குவிக்கிறாங்க. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டு இருக்காங்க, 2 சாரார்கள் அம்பு எய்யக்கூடிய அந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இருமும் அம்பு எய்து பழகிக்கங்கப்பா, உங்களுடைய வாப்பா இஸ்மாயில் நல்ல அம்பு எய்யக்கூடிய ஒரு வீரராக திகழ்ந்தார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுல ஒரு அணில நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணில போய் நிக்கிறாங்க. விளையாடிட்டு இருந்தவங்க அப்படியே, அதாவது ரசூலுல்லாஹ் அங்க 2 அணி விளையாடிட்டு இருந்துச்சு, ஏ அணி பி அணி. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு ஆர்வம்ன்றதுக்காக வந்து ஏ அணில போய் நான் விளையாடுங்க பார்க்கணும்னா பி அணில இருந்து ஒருத்தர் அம்பு ஏய மாட்டாங்க, இப்படி நிக்கிறாங்க. மாலுக்கும்லா தர்மோன், ஏன்பா நீங்க அம்பு விட்டு வீச மாட்டேங்கிறீங்க ரசூலுல்லாஹ் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு அணில இருக்கும்போது நாங்க எப்படி வீச முடியும் அவருடைய தூதரை? ஆனா என்னப்பா இது, நாங்க எல்லா அணியிலையும் சேர்ந்தவன், இப்ப விளையாடுங்க அப்படின்னு சொன்னா விளையாடுறாங்க. அப்ப இது மாதிரி வீர விளையாட்டுகள் இருக்கு, அது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவை தற்காப்பு பயிற்சிகள், அது இதெல்லாம் தேவை. அந்த விளையாட்டுகளுக்கு எல்லாம் மார்க்கம் அதை வந்து ஆர்வம் விட்டது. எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்து பெருநாளைக்கு இந்த வீர விளையாட்டுகள் இதை சொன்னோன்னு சில பேர் சிலம்பு கம்ப தூக்கிட்டாங்க. அது தூக்கிட்டு திடீர்னு அவன் நம்மளை பார்த்து என்னங்க இது செத்து போய் கிடந்து 2வது இந்த மையத்தை தூக்கிட்டு வரையில அப்படின்ட்டு நம்மள்ட்ட வந்து அங்க வைக்காது. இதை கூட்டு வந்து அவன் வந்து என்ன ரசூலுல்லாஹ் பெருநாளைக்கு ரொம்ப வீர விளையாட்டுகள், இந்த சிலம்பு கம்பல என்ன ஒரு விளையாட்டு இருக்கு, இப்படி தூக்கி போறதுக்குள்ள அவன் நல்ல பீச்சர் விளையாடுவான், ஒரு குத்தி இந்த பக்கம் போய் இந்த பக்கம் வந்துடுறாங்க. இது ஒரு விளையாட்டா? இது மற்ற விளையாட்டுகள் தற்காப்புக்குரிய எத்தனை விளையாட்டுகள் இருக்குது. அவன் பெருநாள் அன்றைக்கு இந்த விளையாட்டு நடக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தோல்ல வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டையில வரைக்கும் ரசூலுல்லாஹ் பார்க்க விடுறான். இந்த ஒரு விளையாட்டுகள் இதெல்லாம் தேவை. இது மாதிரியான இந்த விளையாட்டுகள் எல்லாம் வந்து அதுல இந்த ரெஸ்லிங் இருக்கு, அந்த மல்யுத்தம், அத இந்த டிவியில உள்ள அதை பார்த்துட்டு நம்ம பயன் நினைச்சாங்க, ஒருவருக்கும் குத்துறான். அந்த டிவியினுடைய தாக்கத்தை பார்க்கணும். இதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அது மனித விளையாட்டு கிடையாது, மிருகம். குத்துறான், ரத்தம் வடியுது.
நம்ம இருந்தா அவனை சுட்டு கொள்ளணும். அந்த 2 வேற ஒண்ணும் இல்ல, இஸ்லாமிய ஆட்சி வந்து உங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப பாருங்க, அவங்க பல பலன்னு என்ன தேய்ச்ச மாதிரி இப்படி குச்சிட்டு அப்படி சம்பாதிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கிடையாது. அதாவது எது வந்து தற்காப்போ அடுத்தவர்களை தாக்குவதற்குரிய ஒரு விளையாட்டாக இருக்கிறதோ, அதாவது ஆபத்துல மக்களை வந்து நம்மளை வந்து தாக்க வரும் பொழுது பாதுகாக்கக்கூடிய வகையில், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வகையில் உள்ள அந்த விளையாட்டுகளை மார்க்கம் அனுமதிக்குது. அப்படிப்பட்ட அந்த விளையாட்டுகளை வந்து நாம ஊக்குவிக்கணும், அதற்கு ஆர்வம் ஊட்டணும். அதுல இந்த கிரிக்கெட் வர இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம இந்த கிரிக்கெட்டை பார்க்கிறதையும் தவிர்க்க வேண்டும். அது இப்ப மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சாச்சு. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்கள ஒரு ஆளு அவரிடத்துல அவருடைய பிள்ளை, குடும்பம், அவருடைய சொத்து, அவருடைய பொருளாதாரம், அவருடைய உயிர் அத்தனையும் விட நான் தான் அவரிடத்தில் பெரிதாக தெரிய வேண்டும். அப்படி யாருக்கு என்னை பெரிதாக தெரிகிறதோ அவர்தான் ஈமான் கொண்டவர். யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்ப நாம நம்ம இந்த தொழுகையை விட்டுவிட்டு மார்க்கத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு இப்படி இந்த கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் வைங்க, மார்க்கத்தை நாம் புறந்தள்ளுகின்றோம், மார்க்கத்தை நாம் ஓரத்தில் வைக்கின்றோம் என்று ஆகிவிடும். அப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலைக்கு நாம போய்விடக் கூடாது. உடல் பயிற்சிக்காக வேண்டி ஒரு விளையாட்டு என்பது தேவை, ஆனால் வாழ்க்கையே விளையாட்டாக ஆகிவிடக் கூடாது. மறுமையில நாம இந்த உலகத்தில் செலவழித்த ஒவ்வொரு நேரத்திற்கும் நிமிட துளிக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று பயந்து நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் செய்வானாக என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குதாவான அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்